லூக்கா 17ஆம் அதிகாரம். Let's read Gospel of Luke chapter 17. 26ஆம் 27ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 26 and 27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. And as it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. They did eat, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered into the ark, and the flood came and destroyed them all. இப்படி ஒரு ஜலப்பிரளயம், ஒரு பெரிய வெள்ளம் முழு பூமியை மூடி விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the scriptures that a great flood, it covered the whole earth. நோவா என்கிறதான ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனுடைய காலத்தில் இப்படி நடந்தது. And this happened in the days of Noah, who was a righteous person. ஆனால் பைபிள் ஒரு பொய், இது உண்மையாக சம்பவிக்கவில்லை என்று நிரூபிக்கும்படியாக ஒரு ரஷ்யா தேசத்தை சேர்ந்தவர் ஒரு கணக்கிட்டார். A Russian, he just calculated that all the scriptures is lie and all that is written is nothing but lies. சிறிய வயதில் நான் அந்த கணக்கை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். And while I was young, I read this calculation in one of the books. இந்த ஆகாய மண்டலத்தில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ, இந்த விண்வெளியில், இந்த காற்று மண்டலத்தில் அந்த மாய்ஸ்சர் எவ்வளவு இருக்கிறதோ அதெல்லாம் மழையாய் மாறினாலும், அது பூமியில் வந்து மழையாய் விழுந்தாலும் அது இந்த பூமியை மூட முடியாது என்று கணக்கிட்டு அவர் நிரூபித்தார். And he proved by a calculation, though the whole waters in the firmament and all the moisture in the air and everything combined together, if it comes as a rain upon this earth, and all these waters can never ever cover the whole earth. ஆகையால் 40 நாள் மழை பெய்தாலும் பூமி மூட முடியாது. Though there are rains for all 40 days and 40 nights, it can never cover the whole earth. அந்த கணக்கு சரிதான். In the calculation indeed is right. இந்த பூமியில் இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை தண்ணீரும் இறங்கி மழை பெய்தாலும் இந்த பூமியை மூட முடியாது. And the whole waters in heaven and the firmament above, though everything combined together and come as a rain, it will never cover the earth. அந்த கணக்கு சொன்னவர் ஒரு காரியத்தை விட்டு விட்டார். But however, he that calculated this, he left something. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால், When we read Genesis chapter 7 verse 11, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. எதை விட்டு விட்டார்? what did he leave? அவர் மழையை மாத்திரம் கணக்கு போட்டார். பூமியில ஊற்று கண்கள் திறக்கப்பட்டது, அதை விட்டு விட்டார். He indeed calculated all the rains, but he left the fountains of the great deep. இந்த நோவாவின் காலத்தில், நம்முடைய நாட்களை போல அல்ல, நோவாவின் காலத்தில் பூமிக்குள்ள நிறைய தண்ணீர் இருந்தது. And it is not in our days, but in the days of Noah, there were many waters beneath the earth. உண்மையை சொல்ல போனால் இப்போ கூட தண்ணீர் இருக்கிறது, ஆனால் கடலை போல தண்ணீர் இருந்தது பூமிக்குள்ள அந்த நாட்களில். But even today, truly, even now we have waters, but in the days of Noah, the waters under the earth were just great as an ocean. அதுதான் வெடித்து வெளியே வந்தது. And that just burst out and it came out. 24ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். Let's read Psalms 24 verse 1 and 2. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இதுல என்ன வாசிக்கிறீங்க? What do we read here? என்ன கண்டுபிடிச்சீங்க இதுல? What can we find here? கடலுக்கு மேலாக பூமி அஸ்திபாரப்படுத்தினாராம். He has founded the earth upon the seas. அப்ப இந்த வசனத்திலிருந்து கடல் கீழே இருக்கு, பூமி மேல இருக்கு, பூமிக்குள்ள கடல் இருந்திருக்கு. And according to this verse, this earth is above the seas. 136ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Psalms 136 verse 6. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். தண்ணீருக்கு மேல பூமியை பரப்பினவர். And he who stretched out the earth above the waters. அப்போ பூமிக்கு கீழ அவ்வளவு தண்ணீர் இருந்திருக்கு, அதுதான் நோவாவின் காலத்தில் வெடித்து வெளியே வந்து பூமியை மூடி விட்டது. And so there are so many waters under the earth that it broke out and it came out into the earth during the days of Noah. ஆக அந்த ரஷ்யன் சொன்ன கணக்கெல்லாம் வேஸ்ட் தான். So all the calculations that this Russian made is all vain. இப்பொழுது இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், So as we read in this verse, அந்த நாட்களில் நடந்தது போல இந்த நாட்கள் நடக்க போகிறது
வரப்போகிறது இது வெள்ளத்தை பற்றி அல்ல, ஜனங்களை பற்றி. And as in the days of Noah, it will happen even in these days, but not of the floods, but of the people. போன வாரம் இந்த வெள்ளம் வந்தபோது அநேகர் சொன்ன காரியம், எச்சரிப்பு கொடுத்து பலர் கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து வெள்ளம் வரப்போது இடத்தை காலி பண்ணி போங்கள் என்று அநேகர் யோசித்தார்கள். இதுவரைக்கும் வரவே இல்லை, இனி என்ன வரப்போகுது? So last 2 weeks back when the officials came and warned the people saying great floods is going to come, you have to evacuate, but many people said hitherto no waters of that amount have never come, so never it will happen. அமெரிக்காவில் பென்சில்வேனியா என்கிறதான ஊரில் ஒரு பெரிய டேம், ஒரு அணை இருந்தது. In the United States of America, in the city of Pennsylvania, there is a great dam. அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிப என்ஜினியர் சொன்னார், இந்த டேமினுடைய சுவர் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் நாட்களில் இந்த சுவர் வெடிக்கும், விட்டு கொடுக்கும், தண்ணீர் எல்லாம் வெளியே வரப்போகிறது, சுற்றி இருக்கிற கிராம ஜனங்கள் எல்லாரையும் காலி பண்ண போக அவர் சொன்னார். And an engineer who watched always the walls of the dam, he warned the people's officials saying the walls of the dam have become weak, and yet a few more days it will just break out and all the waters of that lake will come and it will destroy all the people at Pennsylvania. அந்த ஜனங்கள் சொன்ன தர்க்கம் என்ன தெரியுமா? 300 வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம், இப்படி எல்லாம் நடந்தது இல்லை, இந்த சின்ன பையன் யார் எங்க கிட்ட சொல்றது? But the argument of that people on that city, they said we have been here for around 300 years and nothing has happened, so what is this young man saying that will never happen? ஆனால் திடீரென்று அந்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்து அந்த சுவர் வெடித்து அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். And suddenly that wall just broke out and all the waters it gushed out and destroyed all the people around that. சிலருடைய வீடுகள்ல அந்த தண்ணீர் மூடின லெவல் தெரியும், நம்ம இதுவரைக்கும் தண்ணீர் வந்தது அப்படின்னு அந்த பாயிண்ட் தெரியும். And some of the houses we can see the level of water where it had come into their houses. ஆனா நோவாவின் நாட்களில் பாயிண்ட் இல்ல வீடுக்கு காட்டுறதுக்கு, எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. 15 முழம் மேல இருக்கிற பர்வதங்களுக்கு மேல 15 முழம் மேல உயர்த்தப்பட்டது. And in the days of Noah there are no levels that can ever match that, but because it rose about 15 cubic feet. அந்த நாட்களில் வந்த வெள்ளம் ஒரு நியாய தீர்ப்பாக வந்தது. And the floods that came in those days, it came as a judgment. போன வாரம் வந்த வெள்ளம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அலாரமாக ஒரு வந்திருக்கிறது. The floods that came weeks back, it is just not a judgment but an alarm so that we might be ready. ஆண்டவர் சொல்லுகிறார்களே, நான் கூட்டை கலைப்பேன் என்று சொல்லுகிறார், அதுதான் அவர் செய்கிறார். And as God said, I will disturb the nest, so also he is doing so. சில நேரத்தில் இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல, ஆனால் இதுவே நமக்கு ஒரு கூடாய் மாறி இங்கே சந்தோஷமாய் இருந்து பரலோகத்தை மறந்து விடுவோம். And this world is not permanent for us, but sometimes we will think this world as something permanent, as a nest. We will try to abide in this and forget heaven altogether. இந்த பூமி நிரந்தரமானது அல்ல. This earth is not permanent. இந்த பூமி சீக்கிரமா அழிய போகிறது. This earth is going to be destroyed very soon. இந்த பூமியை இருள் மூட போகிறது. The whole darkness is going to cover this earth. இதை வார்த்தையினால் சொன்னால் நம்ம சிலர் கேட்க மாட்டோம், அதனால சில நேரத்தில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுவார். And if these are said in words, we will not believe. Some of us will not believe, and because of that God has to do it in action, shaking the earth. ஆக இப்படி டிஸ்டர்ப் பண்ணா கூட நம்ம கொஞ்ச நாள் அப்படி இருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். And even he disturbs in such a way, we will just realize it for some time, but after that we will just forget about. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சுனாமி வந்து எத்தனையோ ஜனங்கள் சென்னையில் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், மரித்து போனார்கள். அதை இப்பொழுது நாம் மறந்து விட்டோம், பல நாட்கள் ஆகிவிட்டது. Few years ago a great tsunami came to this Chennai, but we have for some days we just thought about it, and after that we just forget about it. இயேசு இங்க சொல்லுகிறார், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படுகிற நாட்கள், அதாவது நம்முடைய நாட்கள் அப்படியே நடக்கும். As Jesus said here, as it happened in the days of Noah, so also it will happen in the days of the Son of Man, that is in the days that we are living. இந்த செய்தியில் நம் மத்தியில், உலக ஜனங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறதான 2 எதிர்மறையான ஆவிகள், இந்த கடைசி நாட்களில் ஆளுகை செய்கிற ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். And in this message we are going to see about 2 powers that are contrary, spirits that is contrary, which rule mankind. நோவாவின் நாட்களில் அப்படிதான் நடந்தது, இந்த நாட்களிலும் அந்த ஆவிகள் தான் கிரியை செய்கிறது. As it happened in the days of Noah, it ruled, so also in the days of our days it is going to happen as well.
உலகத்தை மாத்திரமல்ல விசேஷமாக சபையாரை தாக்கி கொண்டிருக்கிறது. Not only the world it is attacking, but especially it is targeting the church of God. இந்த ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் இயேசு வரும்போது கைவிடப்படுவோம். If we give room to this spirits, when Jesus comes, we will be left behind. இந்த ஆவிகளை மேற்கொண்டு இரண்டு ஆவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we should overcome this spirits, and we have to get two spirits in us. ஆகையால் நாம் ஜெயிக்க வேண்டிய இரண்டு ஆவிகளை பற்றியும் நாம் அடைய வேண்டிய இரண்டு ஆவிகளை பற்றியும் இப்பொழுது பார்க்க போகிறோம். So we are going to see about two spirits that we have to overcome and two spirits that we have to receive. நாம் ஜெயிக்க வேண்டியதான முதலாவது ஆவி, The first spirit that we have to overcome, உலக கவலைகள், பூமிக்குரிய கவலைகளின் ஆவி. and the first is the spirit of the worries of this world. இது ஏன் ஒரு ஆவி என்று சொல்லுகிறேன் என்றால், இது யாரும் கேட்டு சரி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாதபடிக்கு அது நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது. Why I say this as a spirit? Because no one can, after hearing this, they will never be able to be deliver themselves, because it will just hold on to them in such a way. இப்போ நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கும். As it is said, as in the days of Noah, so also it will happen in the days of the Son of இந்த Man. வசனங்களை வாசித்தால் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி கொஞ்சம் காமெடியா இருக்கும். And as we read this verse, as we say in English, it will appear something as a comedy. ஜனங்கள் விபச்சாரம் செய்தார்கள், கெட்ட வார்த்தை பேசினார்கள், கொலை செய்தார்கள், புகைப்பிடித்தார்கள், குடித்தார்கள், இப்படி சொன்னா பரவாயில்ல. And if we say people committed adultery, they smoked, they drank alcohol, and so they done so many evil things, if we say so, that would be okay. இயேசு சொல்ற பாவம், இது இயேசு பேசின வார்த்தை, இவர் சொல்லுகிற பாவத்தின் பட்டியலை பாருங்கள். See the list of sin that Jesus mentions. ஜனங்கள் புசித்தார்கள், The people, they ate, குடித்தார்கள், they drank, கல்யாணம் பண்ணினார்கள், they married. 28ஆம் வசனத்துல விற்றார்கள், வாங்கினார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். And 28th verse, they bought, they sold, they planted, they builded. இதெல்லாம் ஒரு பாவமா? These are all sins. இது நோவாவின் காலத்தில் மட்டும்தான் நடந்ததா? Are these happened only in the days of Noah? புசிக்கிறது ஆதாமுடைய காலத்துல புசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். And eating right from the days of Adam, they are doing it. புசிக்காம குடிக்காம கல்யாணம் பண்ணாம வாங்காம விக்காம என்ன பண்றது வேற? So what can we ever do if without eating and drinking, giving in marriage and getting married? இதுல என்ன தவறு? இதை போய் ஒரு பட்டியலா எழுதி கடைசி நாட்கள் இப்படி ஜனங்கள் செய்வார்கள் என்று இயேசு சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? What wrong are in this? Then why is Jesus giving all this list and saying these will happen in the days of the Son of Man? புசிப்பது குடிப்பது கல்யாணம் பண்ணுவது தவறு அல்ல. It is not wrong that eating and drinking and getting married. ஆனால் என்ன தவறு? இந்த கடைசி நாட்களில் உலக ஜனங்கள் அப்படித்தான் செய்வார்கள். அவர்களை பற்றி ஒன்றுமில்லை. தேவனை அறிந்தவர்கள், கடைசி நாட்களை பற்றி அறிவு பெற்றவர்கள், அழிவு வரப்போகிறது என்று எச்சரிக்கை பெற்றவர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் இதை பாரமாய் வைத்துக் கொண்டு புசிப்பது, குடிப்பது, கல்யாணம் பண்ணுவது, நடுவது, கட்டுவது, இதை பற்றியே பேசி ஜெபித்து பாரம் அடைவார்கள். இதுதான் பாவம். And if the worldly people they do, it is not the matter, but people who are called and people who have got the revelation of the coming of the Lord, and they have all of the days, they have this burden of eating and drinking and planting and building. If you have their burden is only this, that is sin. இது கடைசி நாட்களில் நமக்கு இருந்தால் இது நம்மை பாதிக்கும். கைவிடப்படுவதற்கு இந்த ஆவி, இந்த பூமிக்குரிய கவலையின் ஆவி நமக்கு பாரமாய் மாறும், தடையாய் மாறும். And if this becomes a burden to us, and this spirit of this worries of this world, it will finally attack us. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Gospel of Luke chapter 21 verse 36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், இங்கே லௌகிக கவலை, பூமிக்குரிய கவலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 34, it speaks about the cares of this life. அதுதான் புசிப்பது, குடிப்பது, பெண் கொள்வது, பெண் கொடுப்பது, விற்பது, வாங்குவது, இதை பற்றி கவலைப்படுவது, பாரப்படுவது, அதை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says, be warned of eating and drinking, getting married, giving in marriage, and planting and building and so forth. அது அர்த்தம் என்ன? What is the meaning? சாப்பிடலாம், குடிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், ஆனால் இதே சிந்தித்து இதை பற்றி பாரப்பட்டு தேவன் இயேசுடைய வருகைக்காக எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று கவலைப்படாமல் இதை பற்றி கவலைப்பட்டால்
ஆண்டவர் சொல்கிறார் இதை பற்றி நீங்கள் பாரப்படாதபடிக்கு, அது உங்களுக்கு ஒரு பாரமாய் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். And we can eat and drink and get married and give in marriage, but if we only think about it rather than thinking of the coming of the Lord, and if we are burdened only about this, then God says, be warned. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாள் திருடனை போல அப்படிப்பட்டவருக்கு வரும், தெரியாமல் திடீரென்று வரும். And Jesus says that day will come as a thief when no one is aware of that. திருப்பி வாசியுங்கள் அந்த வசனத்தை. Let's read it once again. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும். பாரம் அடையாதபடிக்கு, அது 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 தவறல்ல, அதை பற்றி பாரப்படுவது தவறு. And that thing is not a sin, but being overcharged or being burdened about that is sin. பாரம் அடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். And that day comes upon you unawares, be warned. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால், இதை பற்றியே பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தால், நீங்க அது ஸ்பிரிச்சுவல் என்ற ஒரு லேபிள் உடையதா இருக்கிறான், ஜெபத்தில் தானே வைக்கிறேன், ஆனால் இந்த நாளிலிருந்து இந்த கவலைகள் நம்மை திருடி விடும். And if you think about only of this thing and pray about it, though it has a spiritual label, but this will become a warning to you, and one day it will just steal you. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Here a word is being said. பெருந்திண்டியினால் பாரப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். Take heed so that you not be overcharged and surfeiting. அதனால பெருந்திண்டி. What is that surfeiting? அதிகமாய் சாப்பிடுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about eating more. இது கூட இயேசுவின் வருகையில் நம்மை பாதிக்கலாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. And this verse, even this also might hinder us to be caught up at the coming of the Lord. சின்ன சாதாரணமான காரியங்களை பற்றி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பாருங்கள். See how how careful we should be even for a trivial thing. சிலருக்கு நாக்கு ரொம்ப ஆகாரத்துக்கு ரொம்ப டியூனா இருக்கு, அந்த கொஞ்சம் டேஸ்ட் மாதிரினா சாப்பிட மாட்டாங்க. For some people, the tongue, the taste buds of the tongue, it is so tuned that even if the taste changes a little, they will not eat that food. அந்த நாக்கு கொஞ்சம் மாத்திட்டா நல்லா இருக்கும். It would be good that the tongue changes. பழைய ஏற்பாட்டுல பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது, in the Old Testament when they kept the feast of the Passover, அவர்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிட வேண்டும். And they should eat the flesh of the paschal lamb with unleavened bread and with bitter herbs. யோசித்து, அந்த unleavened bread, புளிப்பில்லாத அப்பம் சொன்னா அதுக்கு ருசி இருக்காது, சாப்பிட்டாலே வாயில ஏறாது. அந்த கசப்பான கீரையோடும் அதோடும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். And when we say unleavened bread, we cannot eat it, it will not have any taste, but not only that, we should also eat that with bitter herbs. சில நேரத்துல அந்த பெருந்திண்டியை ஜெயிக்கும்படியாக நாம் இப்படி சில நேரங்களில் சாதாரண சாப்பாடை நாம் சாப்பிட்டு பழக வேண்டும். So for that reason, sometimes so that we might overcome the surfeiting, we should also eat ordinary food. இந்தியாவுல சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதனால தான் பாருங்க, எத்தனை ஹோட்டல் புதுசா திறந்தாலும் குரோம்பேட்டுக்கு போனீங்க ரோடெல்லாம் ஹோட்டல் தான், ஆனா உள்ள ஏறதுக்கு ஆள் இருக்கு. And much importance for food is given in India, because wherever we go we have all the canteens and all the food stalls. At Krompet, all through the streets it is only food stalls. அப்ப நாம் இதுல கண்ட்ரோலா இருக்கணும். இது கூட நம்ம இயேசுவின் வருகையில் பாதிக்கலாம். So we should be very much controlled in this, because even this might hinder us to be caught up at the coming of the Lord. நம்முடைய சுத்திகரிப்பு கூட்டங்கள் வரும்போது சனிக்கிழமை ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாம் உபவாசம் எடுத்து பழகணும். When we come for the sanctification meeting, we should make it as a habit that we have to fast Saturday nights and Sunday morning, so on and so forth. என் பிள்ளை சின்ன பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில ஆகாரம் கொடுத்தா சரீரம் எழும்பும், ஆத்துமா சாகும். And if we say our children are very little, they are so weak, and if we just think about it and give them food, perhaps body will arise but soul will die within it. நாம் எல்லாரும் இதை நாம் பழக வேண்டும். நாம் எல்லாரும் disciplined life, நாம் எல்லாரும் soldiers, எல்லாம் இயேசுவின் போர் வீரர்கள். நமக்கு எல்லாரும் எழும்புறதுல, தூங்குறதுல, சாப்பிடுறதுல, பேசுறது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் இருக்கு. We are all soldiers of Christ and warriors of Christ, so we all should be disciplined in everything, what we eat and how we sleep
sleep and how much we sleep and what we talk and what we do. அப்போ இந்த பூமிக்குரிய கவலைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க So வேண்டும். we should be careful so that the cares of this life should not overcome us. இது ஒரு ஆவி. ஏன் தெரியுமா சொல்லுகிறேன், இந்த பிரசங்கத்தை கேட்டு மீட்டிங் முடிச்சிட்டு வெளியே போனோம்னா இதுதான் நம்முடைய பேச்சா மாறும். அதான் ஆவி. This is the spirit, I say, because even after the sermon is over, when we get to our home, all these things will come to us. எல்லாம் முடிச்சிட்டு இங்க ஜெபிக்க வருவாங்க பாருங்க, இயேசுவின் வருகை காய்த்தப்படணும், ஸ்பிரிச்சுவலா மாறணும், இதெல்லாம் பாயிண்ட் இருக்காது. வேற எல்லாம் பூமிக்குரிய பாயிண்ட் தான் இருக்கும். அதான் ஆவி. And after everything is over, when they come for prayer here, they will not have any mind to be caught up with the coming of the Lord and all the spiritual things, but they will be thinking different and asking different. ஒரு புதிய ஆத்துமா வரும்போது அவங்க இப்படி கேட்டா பரவாயில்ல, அதுல அர்த்தம் இருக்கு. If a new soul comes here and asks such things, then there is some meaning and reason for it, that is okay. ஆனால் நமக்கு ஒரு மேலானவைகளை நாடுகிற சிந்தை இல்லாமல் பூமிக்குரிய பாரங்களினால் மூடப்பட்டால் நிச்சயமா அது நம்மை பாதிக்கும். But if we do not have a mind to think the things of above, and if we one day think about the earthly things, then that is, we are covered by darkness. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு உண்டு. There is a song in English. This world is not my home, I am just a passing through. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல, சும்மா அதை கிராஸ் பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். This world is not my home, I am just passing through. அப்போ இது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. இது சும்மா கொஞ்ச நேரம் இருக்க போறோம், அதுக்கப்புறம் போக போறோம். இங்கேயே நம்ம எல்லாம் கவனத்தை வைத்தால் முட்டாள்களா மாறுவோம். This is just like a bus stop. We are just going to remain for some time, and afterward we are going to go there. We should not just be engulfed with all these things and remain here. இரண்டாவது, Secondly, பரியாசத்தின் ஆவி. the spirit of mockery. இயேசு சொன்னார், கடைசி நாட்கள் பரியாசக்காரர்கள் எழும்புவார்களாம். Jesus said in the last days, scoffers will arise. அது என்ன பரியாசக்காரர்கள்? What kind of scoffers? இயேசுனுடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட பரியாசம். And they are the scoffers that is pertaining to the coming of the Lord இவங்க Jesus. வெளி ஜனங்கள் அல்ல, நம்மத்தில் இருக்கிற ஜனங்கள் தான். They are not the people outside, they are people among us. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 Peter chapter 3. 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசியும். Let's read verse 3 and 4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பாருங்க, இவங்க இயேசுடைய வருகை ஒரு வாக்குத்தத்தம் என்று அறிந்தவர்கள். These are the people who understood the coming of the Lord as a promise. அவங்களுக்கு பைபிள்லாம் கொஞ்சம் தெரியும். So they know the Bible to some extent. அவர்கள் தான் கேட்கிறார்கள், அந்த வாக்குத்தத்தம் எங்கே? And those are the people who are asking, where is the promise of his coming? தொடர்ந்து வாசியுங்கள். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, பிதாக்களுடைய நித்திரை பற்றி அவங்களுக்கு தெரியும். They understood the death of the saints, forefathers. சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இவர்கள் சிருஷ்டிப்பை நம்புகிறவர்கள். They are the people who believe in creation. எல்லாம் அப்படிதானே இருக்கிறது. சும்மா வருகை 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 எப்போல இருந்து பேசிட்டே இருக்கிறாங்க. Everything remaineth as it is. Then why are these people just always talking of the coming of the Lord and coming of the Lord? இப்படிப்பட்டவர்கள் தான் பரியாசக்காரர்கள். வெளியே சொன்னா கூட அந்த மனசு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கும். Such people are called scoffers, though they do not say outside, but inward they are thinking like that. மறுபடியும் அந்த ஆரம்ப வசனத்துக்கு வரும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's come back to the key verse, Luke chapter 17 verse 27. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள், அதாவது அந்த பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். பாருங்க, இந்த நோவா நீதியே பிரசங்கம் பண்ணினவர் என்று பைபிள்ல இருக்கு. And the scripture says Noah, he preached righteousness. அதனுடைய அர்த்தம், அந்த பேழையை கட்டி கொண்டு இருக்கும் போதே அங்க வருகிற ஜனங்க, என்னப்பா கட்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவர் அந்த நீதியை சொல்லுவார். ஒரு வெள்ளம் வரப்போகுது, நீங்க நீதியா நடக்கணும், நான் தேவனை பயந்து நீதியா நடக்கிறேன், தப்பு செய்யல, நீங்களும் செய்யாம இருங்க, இந்த பேழை உங்களுக்காக தான் அப்படின்னு செய்யும் போது இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. As he was building the ark, and people who come to him and asking, why are you building this ark, he would preach the righteousness, saying there is a great flood is going to come, so I am living a righteous life and I am not sinning, so you are also supposed to be like that, and this ark is being built for you. When he said so, these people did not listen, but rather they mocked at him. இன்னைக்கு வெள்ளம் வரப்போகுது என்று வைத்துக்கொள்வோம். Let us- நோவாவின் வெள்ளம். Let us consider today, as the floods came in the days of Noah, so it is going to come today. காலையில் நோவா அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறார்.
And in the morning Noah entered into the ark. அதுவரைக்கும் அன்னைக்கு கூட கல்யாணம் நடந்திருக்கு. அதான் பைபிள்ல இருக்கு. அன்னைக்கு கூட கல்யாணம் நடந்திருக்கு. அன்னைக்கு எல்லாம் அழிய போறா, புருஷன் மனைவி எல்லாம் அந்த வெட்டிங்கோட அவங்க எல்லாம் வாரி விட்டு போகுது வெள்ளம். அன்னைக்கும் இவர் பண்ற பிரசங்கத்தை கேட்காம அன்னைக்கு கூட இவங்க ரெடி இல்லாம இருக்கிறாங்க. Even at that same day, at the same morning, at the same moment, till that moment they were still getting married, giving in marriage, and afterward the whole wedding party and everyone was washed away with the flood. மறுபடியும் வாசியுங்கள். Let us read once again. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. பாருங்கள், அப்போ எல்லாரையும் அந்த கல்யாணம் நடக்கும்போது எல்லாரையும் அழித்து போட்டது. And as the wedding is going on, everyone was washed off. புசிக்கும் போதே எல்லாரையும் அழித்து போட்டது. As they were eating, everyone was swept. அப்போ பைபிள் இத willing ignorance, மனதார அறியாமல் இருக்கிற. அதனுடைய அர்த்தம், தயவு செய்து இந்த பிரசங்கம் எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு பயம் வருது, கேட்காதீங்க, பிரசங்கம் பண்ணாதீங்க. And this is called as willing ignorance. They say, please do not preach this because I'm getting afraid when you say so. ஒரு சிங்கம் வருது உங்களை பட்சிக்க முடியாது. A lion is coming against you to consume you. அப்ப கண்ணை மூடிட்டா சிங்கம் காணாம போயிடும். And if at all, if we close our eyes, is it that a lion will disappear? அதுதான் தீர்வா? Is it the solution? அப்போ இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும்போது பயம் வருது, அதனால பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு சொல்றது அதான் சொல்யூஷனா? So when such things are going to happen, and if we preach and if we say do not preach like this because I'm getting afraid, is that the solution? அமெரிக்காவில் சிகாகோ சிட்டியில் பட்டணத்தில் ஒரு பெரிய விளம்பர பலகையில் ஒரே வார்த்தை பெரிய கொட்டை எழுத்தில் எழுதினாரு, வைத்தார்கள், இட்டர்னிட்டி, நித்தியம். And in the city of Chicago in the United States of America, there was a great advertisement board, and in that board the words are written in capital letters saying eternity. ஒரே வார்த்தை தான், only one word. பப்ளிக் அதை ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார்கள், அந்த வார்த்தை வேண்டாம், அதை எங்களை டிஸ்டர்ப் பண்ணதை எடுத்து அழித்து போடுங்கள். But the public people, they protested saying remove that board because that one word, it just disturbs us. போர்டு மாத்துறதுனால இட்டர்னிட்டி மாறுமா, நித்தியம் மாறுமா? If having changed the board, can eternity change? ஒரு சகோதரன் ஒரு முறை சொன்னார். One brother said once, இந்த தேஜ் பிரதர் பண்ற பிரசங்கம் எனக்கு பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் பயப்படுத்திட்டே இருக்கிறேன், சபைக்கே வரது பிடிக்கல. I don't like the preaching of brother Teju because whenever he preaches, it just threatens the people and he gives warning and so forth and everything, and I'm getting afraid of that. எதுக்கு ஆண்டவர் அலாரம் அடிக்கும் போது கூட அலாரம் அடிக்கிறது தான் எங்களுடைய வேலை. And the reason is, as when God gives the alarm, we are also supposed to join along with him, and we have to sound the alarm. அப்போ அந்த பிடிக்கல வேண்டாம், நல்லா வேற எத்தனை டாபிக் இருக்கு அது பேசலாம் என்று சொல்வது, அது நாம அல்ல, நமக்குள்ள ஒரு ஆவி பேசுது, அதான் பரியாசத்தின் ஆவி. அந்த இச்சை இருக்கு, அதை நிறைவேற்றணும். And if we say that I don't like, there are so many topics that he can preach about, if we say so, then there is a spirit of lust that is within us trying to fulfill all the lust. இதை பற்றி தான் பைபிள் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் அகற்றி லக்கை நோக்கி ஓடுங்கள். And concerning this, the scripture says you have to set aside all the burdensome things, and we have to press toward the goal. அப்போ இந்த பாரம் நமக்குள் இருக்கிற ஒரு இச்சையாய் மாறி அது தேவனுடைய இயேசு வரும்போது அன்றைக்கு அழுவோம், அது வரைக்கும் அது நம்மை பிடுங்கி அது ஒரு பாரமாய் ஒரு வெயிட்டாக ஓடாதபடிக்கு தடை செய்யும். And this lust will become a burden and it will just dry out, and it will hold on to us very tightly so that we might be left behind when Jesus comes. இந்த ஆவிகளை ஒரு தூசியை போல உதறி விட்டு வேகமாய் ஓட வேண்டும். So we should just shake off the spirit like a dust, and we should run very rapidly. நாம் விட வேண்டிய இந்த ரெண்டு ஆவிகள், உலக பூமிக்குரிய கவலைகளின் ஆவி, அடுத்தது பரியாசத்தின் ஆவி. So the two spirits that we have to forsake is the spirit of mockery or the scoffers, and the spirit of earthly worries. The earthly worries. அப்போ இவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு நம்முடைய சொந்த இச்சையின்படி நம்ம மைண்ட்ல ஒரு பிளான் இருக்கு பாருங்க, அதை மாற்றாம இதுதான் நடக்கும் என்று சொல்வதே ஒரு பரியாசம் தான். ஆண்டவரே பரியாசம் பண்ணுவார். Having heard all these things, then if we try to fulfill all the lust of our mind, then that is the spirit of scoffing, where we scoff at the Lord. அப்படிப்பட்டதான நேரத்துல நாம் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா இருக்க வேண்டும்? So if that in such a time, what kind of spirit that we should have? நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷ
மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்க போகிறது என்று வேதம் சொல்லும்போது நமக்குள் எந்த ஆவி இருக்க வேண்டும்? When the scripture says, as in the days of Noah, so also it shall happen in the days of the Son of Man, what kind of spirit we should have? ஒன்று, நமக்கு பயபக்தியின் ஆவி வேண்டும். One, we need the spirit of godliness, godly fear. godly fear. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். When we read Hebrews chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவா காணாதவைகளை பற்றி வெளிப்பாடு பெற்றாராம். Noah had a revelation of the things that is not seen. அந்த காணாதவைகள் தான் மழை. And that is which was not seen is the rain. அதுவரைக்கும் மழை யாரும் பார்க்கவில்லை. பனி பெய்யும், மழை பெய்யாது. Till then no one has ever seen rain. The dew will fall upon the earth but not the rain. ஆகையால் தேவன் நோவாவை பார்த்து மழை பெய்ய போகிறது என்று நான் இதுவரைக்கும் பார்க்கலையே, அது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்காமல் பயபக்தியோடு ஒரு பேழையை உண்டு பண்ணினார். And Noah, when God said to Noah, there shall be rain, Noah did not ask God saying, I have not seen the rain, how will it come, I do not know about it. He did not so, but he was moved with godly fear, and with that fear he built the ark. இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ உங்க மத்தியில ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில வேலை செய்கிற இடத்துல இயேசு மறுபடியும் வரப்போகிறாரு, நான் மறைஞ்சு போறேன், அவரோடு கூட மேல போறேன், இப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சிரிப்பாங்க. For example, if we say people at a workplace saying Jesus is going to come, everyone will be caught up by the coming of the Lord and judgment, and so everything will come, and if we say it to them, they will just laugh at us. என்ன பைத்தியமா, நீ காணாம போயிட போறியா? And are you mad? Are you going to get disappeared? இதுதான் ரட்சிக்கப்படாதவருடைய உலகத்தாருடைய ரியாக்ஷன். This will be the reaction of the worldly people who are not saved. இதே போல நோவா ஒரு பெரிய போட்டை செய்து கொண்டு, பெரிய கப்பலை செய்து கொண்டிருக்கிறார். So also Noah was building a great ark. அந்த போட்டுடைய சைஸ் தெரியுமா? அது வந்து ஒரு ஃபுட்பால் கோர்ட்டை விட, ஃபீல்டை விட ஒரு ஃபுட்பால் ரெண்டு கோல் போஸ்ட் கீழே எவ்வளவு கேப் இருக்கு, அதை விட 1.5 மடங்கு பெருசு. And so great was the size of the ark, it is 1.5 times more than the size of a football field. இது மாதிரி யாரும் அந்த காலத்துல பண்ணி இருக்க மாட்டாங்க. And no one would have ever created or built such a huge ark. இப்போ இந்த பைத்தியக்காரன் இதை செய்யும்போது இருக்கிற ஜனங்கள வெள்ளம் வரப்போது சொல்லும்போது யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. இந்த சின்ன வெள்ளத்துக்கே நம்ம நம்பலையே. And no one would have ever believed when Noah has built such a huge ark. Even now we are also not believing. ஆனால் இவருக்கு ஒரு தேவ பயம் இருந்ததான். அந்த தேவ பயத்தினால இத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க, இவர் ஒருத்தர் தான், குடும்பத்தார் மட்டும் தான் நம்புறாங்க. ஆனா அந்த கிண்டலுக்கு அசையாமல் கட்டிக்கொண்டே இருக்கிறார் பேழையை. Because he was moved with such a great godly fear, so many people around him, they are just mocking. Only he was alone with all his family members. They believed on God and they constructed this ark. ஆகையால் இந்த பயபக்தியின் ஆவி நமக்கு இருக்கும் என்றால், so if we have the spirit of godly fear, நம்முடைய விசுவாசத்தை பற்றி, நம்முடைய நம்பிக்கையை பற்றி பலரும் கேள்வி கேட்டாலும், though other people question us about our hope and our faith, ஒருவேளை அவர்கள் கேட்கிற ஞானமுள்ள கேள்விகளுக்கு நமக்கு பதில் அளிக்க தெரியாவிட்டாலும், though we do not have an answer to their appearing a wise question, நாம் தேவனை அணுகிக் கொண்டே இருப்போம். so let us get closer to our God. இல்ல வந்து கொண்டே இருப்போம். we will be coming closer to our God. அந்த பயபக்தி நம்முடைய நம்பிக்கை விட்டுவிட விடாது. And this godly fear will never allow us to leave that hope. கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். God has given me a light. எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் இல்லாவிட்டாலும் அவர் அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், நான் அவரை நம்புகிறேன். Though I do not have an answer to all of the questions, but he that calleth me, he is faithful, and I will get closer to him. மற்றவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். They were just laughing and they continued to mock at him, but he was still continuing to build the ark. ஆகையால் முழு உலகம் நம்மை எதிர்த்தாலும், though the whole world resist us, அரசாங்கம் சபைக்கு விரோதமாய் எழும்பினாலும், though the government rise against புதிய us, சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டாலும், though new laws are ordained before us, தேவனுடைய ஜனங்கள் பயபக்தியோடு இந்த ஆலயத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த பேழையை கட்டிக்கொண்டே இருப்போமாக. let people of God as we are, let us continue to build this ark, the church. இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால்
ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. If we receive this spirit, no one can ever shake us. இரண்டாவது நாம் பெற வேண்டிய ஆவி, Second spirit that we ought to receive, ஒரு மனப்பூர்வமான ஆவி, a willing spirit, அதாவது தேவனோடு ஒத்துழைக்கிறதான ஒரு ஆவி, a spirit that we can cooperate with our God. 1 பேதுரு 3:20 வாசித்தார். When we read 1 Peter chapter 3 verse 20, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த நோவா இந்த பேழை கட்டுவதற்கு எத்தனை வருடங்களாயிருக்கும் தெரியாது. we do not know how many years it took for Noah to build this ark. எத்தனை பேர் இவர் கூட வந்து அந்த பேழை கட்டி இருப்பாங்கன்னு தெரியாது. இருக்கிறதே 8 பேர் தான் அந்த குடும்பத்துல. And we also do not know how many of them they helped Noah to build the ark, because they were only 8 people. பரியாசம் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. There were people to mock at him, but there were no one to help him. அத்தனை வருடங்கள் அவர் கட்டி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் கையை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். Until Noah built the ark for so many years, God was silent looking at the building of the ark. அத்தனை வருடம் காத்திருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் 8 பேர் தான். And for so many years of waiting, there were only 8 souls that were saved. ஆண்டவருடைய உள்ளம் கொதிக்குது, ஏனென்றால் அவ்வளவு பாவம் பெருகி விட்டது. And the heart of the Lord was bubbling because sin was on the increase. இனிமேல் என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடாது. No more my spirit will strive with man. நோவாவே நீ வா, Noah come, ஒரு பேழை நீ கட்டு, build up an ark. அதனுடைய அளவை நான் உனக்கு சொல்லுகிறேன். I will give the measurement thereof. இந்த மரத்தை கொண்டு நீ செய், And you have to build this with this kind of wood. கீழ் பூசி அதனுடைய கேப் எல்லாம் மூடி விடு. You have to pitch it with pitch. அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாவம் நடந்துட்டே இருக்கு. And as he was saying, sin is continuing. அந்த பாவத்தை பொறுத்து கொண்டு இந்த பேழை கட்டி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாய் காத்து கொண்டு, அதான் நீடிய பொறுமை என்று வாசிக்கிறேன். And he was just enduring all that sin, and he was just waiting for the ark to be built. That is what we called it as long suffering. அந்த கட்டி கொண்டு இருக்கும் போதே நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். And also in the scriptures we read, as he was building up the ark, he was preaching righteousness. அந்த பிரசங்கத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பாவம் செய்கிற மனுஷர்களோடு போராடி கொண்டிருந்தார். And along with that preaching, the spirit of the Lord was struggling with the people who are sinning. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துவதற்கும் ஒரு மனுஷனோடு போராடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference of the spirit of God who is striving with man and who is leading man. ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார் என்றால் பிரச்சனை இல்லை, போராடுகிறார் என்றால் இந்த மனுஷனுக்குள்ள அந்த ஆவியானவரை எதிர்க்கிற சில காரியங்கள் உண்டு. ஆகையால் தான் ஆவியானவர் போராடுகிறார். If the spirit of God leads a man, there is no problem, but if the spirit of God strives with man, then there is something, the sin in that man which is resisting the spirit of God. மத்தேயு 24 அதிகாரத்தில் In the Gospel of Matthew chapter 24, ஒரு மனுஷனை பார்க்கிறோம். we read about a person. இது இயேசுவின் வருகை தாமதமாய் இருக்குது என்று சொல்லி கூட இருக்கிறவங்களை அடிக்க ஆரம்பித்தாராம். And he was just smiting all the people around him because the coming of the Lord is delaying. ஆனால் ஏன் தாமதம் பண்றார்? Why is he delaying? அந்த மனுஷன் திருந்தலன்னு தாமதம் பண்றார், அந்த மனுஷனும் பேழைக்குள்ள ஏறணும் தாமதம் பண்றார், அந்த மனுஷன் என்ன யோசிக்கிறார்? ஆண்டவர் தாமதம் பண்றாரு, இன்னும் கொஞ்சம் விளையாடுறாரு அவர். And God delays so that person has to be corrected and saved, and he should come into the ark. But that person, he is on the contrary, he is just smiting the other people, saying, why is he delaying? 48 49 வசனங்களை வாசி. Let's read 48 and 49th verse. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து. போதும் பாருங்கள், ஆண்டவர் அந்த ஆள் திருந்தணும்னு டைம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஆள் வந்து டைம் இருக்குன்னு சொல்லி விளையாடுகிறார்.
And God gives some time to that person to be saved, but he on the rather he was just becoming more evil. கடைசி நாட்கள் பரியாசக்காரர்கள் அவருடைய வருகையின் வாக்குத்தத்தம் எங்கே என்று எழும்புவார்கள் என்று நாம் வசனத்தில் வாசித்தோம். We read in the verse, in the last days many scoffers will rise saying, where is the promise of his coming? அதே அதிகாரம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார் என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக தான் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். And the same chapter says in this other verse saying, so that all might be saved, God is long suffering and waiting for them. வருஷக்கணக்காக நோவா பொறுமையோடு கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தை எடுத்து அந்த பேழையை கட்டி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் கையை கட்டி பொறுமையா இருந்தது போல நீங்களும் நானும் ஆயத்தப்படவில்லை என்று சொல்லி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் அவர் கையை கட்டி பொறுமையோடு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். As the Noah was building up the ark little by little with the wood God showed, as God was silent and saying all things are happening, so also he is just waiting for us so that you and I should be connected and get prepared for his coming. அந்த நாட்களில் எதிர்த்த மனுஷர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் போராடி கொண்டிருந்தது போல இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தின் மூலமாக பல சொப்பனங்கள் மூலமாக வெள்ளங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடும் போராடி கொண்டிருக்கிறார். As in those days the Spirit of God was striving with those people who resisted the building of the ark, so also even today through this sermon and through the flood and through the many visions and dreams, God is striving with us so that we might get ready and corrected. தேவன் பொறுமையோடு காத்திருந்த அந்த நாட்களில் நோவா பேழையை கட்டினார். And as God was waiting patiently, Noah was building the ark. மற்றவர்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து கட்டி அவர்கள் விற்று வாங்கி இப்படி ரொம்ப பிஸியா இருந்தார்கள். And others they ate and drank and they married and given marriage and they planted and they sold and bought and they builded. நாம் என்ன செய்ய போறோம்? What are we going to நாம் do? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What are we doing? ஆண்டவர் கையை கட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். And God is just folding his hands and is waiting on us. ஒரு பக்கம் பொறுமையோடு இருக்கிற, மறுபக்கம் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிற, ஆயத்தப்படுங்கள். At one hand he is just waiting patiently for us, and other hand he is striving with us saying, prepare yourself. அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல நோவாவுக்கு இருந்தது அந்த மனப்பூர்வமான அந்த ஆவியை பொறுமையோடு அந்த பயத்தோடு பயபக்தியோடு வருஷக்கணக்காக இதே காரியத்தை பிஸி அந்த பேழையை கட்டி கொண்டே இருக்கிறார். வெள்ளம் வரப்போகுது. And in such a time as Noah had that willing spirit, with so patiently he is building the same ark again and again for so many years. நோவாவும் கல்யாணம் பண்ண மனுஷனுடைய பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடந்தது. ஆனால் அத்தனை பேருடைய பாரம் பேழையை கட்ட வேண்டும். And even Noah was married and his sons were married, but the burden of all those 8 souls is to build the ark. நோவாவும் குடும்பத்தாரும் புசித்திருப்பார்கள், குடித்திருப்பார்கள். ஆனால் அதன் மத்தியில் பாரம் அது அல்ல, பாரம் பேழையை கட்ட வேண்டும். Even Noah and his family, they were also ate and drank, but their burden was not on that only, but their burden was all about the ark. ஆகையால் பயபக்தியின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. So let God give the spirit of godly fear. இரண்டாவது, இந்த நாட்களில் நம்மோடு போராடுகிற கர்த்தருடைய ஆவியானவரோடு ஒத்துழைக்கிற மனப்பூர்வமான ஆவியை தருவாராக. Secondly, let God give the spirit of willing spirit so that we might cooperate with the spirit of God. 2015 ஆண்டில் எத்தனையோ காரியங்கள் சம்பவிக்கும் என்று நினைத்தோம், சம்பவிக்கவில்லை. ஆகையால் அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டாம். இனி காலம் உண்டு என்று நம்முடைய இச்சை நமக்கு தவறாய் போதிக்க வேண்டாம். We expected so many things to happen in the year 2015, but many things have not happened, and because of that let us not be happy that we have yet few more days, but soon everything is going to come. வருகிறவர் வருவார், நம்முடைய காலத்தில் தான் வருவார். He that will come, he will come and will not tarry, he will come in our days. பயபக்தியோடு அவரோடு ஒத்துழைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். And all those who cooperate with him with godly fear, they are blessed. படிக்கிறவர்கள் படிக்கலாம், They that study, let them study. புசிக்கிறவர்கள் புசிக்கலாம், They that eat, let them eat. வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகலாம். They that go to work, let them go to ஆனால் work. நம்முடைய மனதில் அந்த ஆகாரமும் அந்த கல்யாணமும் அந்த சம்பாத்தியமும் இருக்க கூடாது. But in our mind that food, that money that we earn, and that burden should never be in our heart. இந்த இடத்தில் நமக்கு நிரந்தரமான வாசஸ்தலம் இல்லை. Here in this place we do not have any permanent things. சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறோம். Soon we are going to pass away from this earth. ஒரு நம்முடைய பாஸ்டர் டான் அவர்கள் சொன்னார், we are sitting on a powder keg, ஒரு வெடிக்க போகிற குண்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And pastor beloved pastor
downstairs, he said, we are sitting on a bomb that is soon to explode. இந்த பாம் வெடிக்க போது அதுல வீடு கட்டிட்டு இருக்கிறோம். And this bomb is going to explode, but however we are just building house upon it. கட்டுறது தப்பில்லை, வெடிக்க போகுது என்ற அறிவோடு கட்டுங்கள். Building is not wrong, but we should have a knowledge that it is soon going to explode. நம்முடைய இத்தனை பாடுகள், இத்தனை கூட்டங்களுக்கு வருது, இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணி பணம் செலவு பண்ணி மீட்டிங் நடத்துறது எல்லாமே ஒரே செகண்டுக்கு தான். ஒரு நொடி, அந்த நொடியில இயேசுவின் வருகைக்குள் எக்காலம் துணிக்கும், அவ்வளவுதான் போயிடணும். For all the labors and all troubles that we take and arrange this meeting and spending so much of money arranging the PA systems and all so many preachings, it is all for that one moment or 1 second or the coming of the Lord. In a moment, in a twinkling of an eye, we'll all be caught up. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற மனதினுடைய அந்த மைண்ட் எல்லாம் அந்த finish பாயிண்ட் தான், அந்த குறியின் மேல இருக்கும். He that competes in an athletic, all his mind and all his desire and all his concentration will be only on that final goal and the medal. இது போல நம்முடைய மைண்ட் எல்லாம் இயேசுவை சந்திக்க வேண்டும், நம்முடைய வருகை காயத்தப்பட வேண்டும். So also all our mind and all our thoughts, it should be only that we be caught up at the coming of the Lord and we meet Jesus. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. எத்தனை பேருக்கு இந்த ஆவி, ரெண்டு ஆவி, அந்த தவறான ஆவி என்னை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you desire the two wrong spirits, it should go away from us? உள்ளத்தில் சில இச்சைகள் இருந்தால், அது நிறைவேற்றப்படாமல் இருந்தால், அதை ஆசை வைத்து அதை பின்பற்றினால், இயேசு வருகை என்று பேசினாலே உள்ள டிஸ்டர்ப் ஆயிடும், அது நம்மை தடை செய்யும். If there are some lust that is within us, it will always try to fulfill that lust. Then if that is so, the moment that the coming of the Lord is spoken, then we will be disturbed. இந்த ஆவி, பரியாசத்தின் ஆவி நமக்குள் இருக்கும் என்றால், if we have that spirit of mocking in us, இந்த செய்தியை தான் எதிர்ப்போமே ஒழிய நாம் மாற வேண்டும் என்று சிந்தை வராது. we will just resist this message, but we will not have the mind that we should correct ourselves. ஒரு பாஸ்டர் அடிக்கடி பரிசுத்தம் 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 பேசிட்டு இருப்பார். One pastor, he used to speak about holiness, holiness and holiness. உடனே ஒருத்தர் எழும்பி கூட்டம் முடிச்சிட்ட பிறகு, என்ன எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டு இருக்காரு, என்ன நம்ம என்ன பாவமா பண்ணிட்டு இருக்கிறோம்? And immediately one among the group, he just stood up after the message and he said, why this person is always speaking about holiness? Is it that we are all sinners and we are sinning? அதை சொன்னவர் கொஞ்ச நாள்லயே பாவத்தில் விழுந்துட்டார். And he that said like this, after few days he fell into some sin. அதனுடைய அர்த்தம், அந்த செய்தி பரிசுத்தம் பரிசுத்தம் என்று வரும்பொழுதே உள்ளத்துல பாவம் போராடிட்டு இருக்கு. தன்னை தாழ்த்தாம இந்த பாவம் அந்த செய்தியை எதிர்க்க ஆரம்பித்தது. The meaning is, as the holiness was being spoken, there is some sin that is within him. It is always striving with that holiness, rather than giving heed to that message, it just resisted and it came against that message. இங்கிலீஷ்ல ஒரு செய்தி, ஒரு சொல் உண்டு, if you don't like the message, attack the messenger. செய்தி பிடிக்கலையா, செய்தி கொடுத்தவரை தாக்கு. English, there is a saying, if you do not like the message, attack the messenger. இந்த நேரத்தில் தாழ்த்துகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். They that humble themselves in these times, they are wise. ஆண்டவரே, அந்த பயபக்தியின் ஆவி எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். They are wise who pray to the Lord saying, oh Lord, give me that spirit of godly fear. பலன் இருந்தால் முழங்கால் படியிடுவோம். If we have strength, please be on your knees. 2 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for 2 minutes. ஒன்று, அந்த பயபக்தியின் ஆவியை கர்த்தர் தர வேண்டும். One, God should give the spirit of godly fear. இரண்டாவது, உங்களோடு என்னோடு போராடுகிற அந்த கர்த்தருடைய ஆவியானவரோடு ஒத்துழைக்கிறதான அந்த மனப்பூர்வமாய் பேழையை கட்டுகிறதான அந்த ஆவியை கர்த்தர் தர வேண்டும். Secondly, God should give the spirit of the willing spirit, so that we might cooperate with the spirit of God which strives with us to build that ark. இந்த உலகத்தில் இனிமேல் செட்டில் ஆகுவதற்கு காலம் இல்லை. There is no more time for us to be settled in this earth. பறந்து போக முடியாது, ஆயத்தப்படுவோமாக. Let us prepare ourselves to fly. ஆண்டவர் நம்மை வெளிநாட்டு கொண்டு போலாம், பக்கத்து ஊருக்கு கொண்டு போலாம், வேலை தரலாம். நான் இதில் சிக்கிக் கொள்ள கூடாது. Perhaps God might take us to abroad, to other cities around us, but we should never be entangled in others. அடிப்படையான நம்முடைய தேவைகளுக்குள்ள சில சிக்கல்கள் மறைந்திருக்கும். அதில் தேவைகள் தேவைதான், ஆனால் சிக்கலில் மாட்டிக்கொள்ள கூடாது. Even in our basic needs, there are some snares that we have to be entangled, but we should never be entangled in that. எத்தனை பேருக்கு அந்த பயபக்தியின் ஆவி வேண்டும்? How many of you need that godly spirit of godly fear? ஆவியானவர் உங்களோடு உங்களோடு இடைப்படும் பொழுது ஒத்துழைக்கிறதான ஆவி எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you need that spirit of a willing spirit
or strives with you, and you should cooperate with them. அப்படிப்பட்ட ஒரு கரங்களை உயர்த்துவோமாக. Such people, lift up your hands. உங்கள் எல்லாருக்கும் நான் சுருக்கமா ஒரு ஜெபம் செய்ய போகிறேன். On behalf of all of you, I like to make a short prayer. அந்த ஜெபம் முடியும் போது ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. At the end of the prayer, an anointing is going to descend upon us. பரியாசத்தின் ஆவியை துரத்துகிற அபிஷேகம். An anointing that drives away the spirit of mockery. அந்த பூமிக்குரிய கவலையை துரத்துகிற அபிஷேகம். An anointing that drives away the cares of this world. தேவ பக்தியின் ஆவியை வரவைக்கிற அபிஷேகம். The anointing that brings about the spirit of godly fear. மனப்பூர்வமாய் கர்த்தரோடு ஒத்துழைக்க வைக்கிற அபிஷேகம். An anointing that makes us to cooperate willingly with the வேகமான spirit of God. ஓட்டத்தை ஓட வைக்கிற அபிஷேகம். An anointing that makes us to run very swift. அந்த அபிஷேகத்துக்கு இப்பொழுது காத்திருப்போமாக. Let us wait for that anointing. ஜெபம் முடிந்து ஆமென் என்று நீங்கள் சொன்ன பிறகு அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. As the prayer concludes with an amen, that anointing is going to descend upon you. கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் பரியாசக்காரர் தான். எத்தனையோ இச்சைகளை வைத்து உம்முடைய வருகை மறக்க அந்த தீங்கு நாள் வரப்போகிற உபத்திரவ காலத்தை தள்ளிவிட நாங்கள் முயற்சி செய்கிறோம். இப்பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு ஆண்டவரே அந்த பரியாசம் வேண்டாம், அந்த உலக கவலைகள் வேண்டாம், எங்களுக்கு நீர் போதும் ஆண்டவரே. நீர் தருகிற அந்த பயபக்தியின் ஆவியை கொண்டு, நீர் தருகிறதான அந்த மனப்பூர்வத்தின் ஆவியை கொண்டு நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்க இதோ நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கரங்களை உயர்த்தி எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அதற்கேற்ற அபிஷேகத்தை இப்பொழுது கிருபையாய் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Jesus. Thank you, Jesus. Rabarasatiran maratuna netra basantana yakurma sila nimaratura. இந்த தவறான ஆவிகள் எத்தனையோ கிறிஸ்தவர்களை பிடித்திருக்கிறது. This wrong spirit, it has taken hold of many Christians. எத்தனையோ பாஸ்டர்மாரை பிடித்திருக்கிறது. It has also clung on to many pastors. இயேசுவின் வருகை அவர்கள் மறந்து விட்டிருக்கிறார்கள். They have forgotten the coming of Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The spirit of the Lord is moving here. அவருடைய வெளிச்சம் உங்களுடைய மனதில் இருதயத்தில் அது வீசிக்கொண்டிருக்கிறது. His light is shining upon your hearts and mind. வெளிச்சம் உண்டாக கடவுளே என்று கட்டளையிட்ட கர்த்தர் நம்மத்தில் அசைவாடிக் He கொண்டிருக்கிறார். that commanded, let there be light. He is moving in our midst. அதை சொன்னபோது When he said so, ஜலத்தில் இருந்த அந்த பூமி வெளியே வந்தது. and from the waters this earth came out. இப்பொழுது கர்த்தர் நம்முடைய அபிஷேகம் நம்மை ஜனங்கள் மத்தியிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது. And now the anointing of the Lord, it is going to bring us out of the waters. தேவனுடைய பிள்ளையே, நீ வேற ஒரு காரியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். Dear child of God, you are called for a different thing. நீ பறக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are called to fly. நீ பறக்கும்படியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். You have been anointed to fly. நீ பறக்கும்படியா கண் திறக்கப்பட்டிருக்கிறது. You have been commanded to fly. நீ பறக்கும்படியா இப்பொழுது அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. You are going to get the anointing so that you might fly. ஓ ரமௌஷமனா
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Please, Appa. Please, Appa. Yes, Appa. பலப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. Thank you, Jesus. Praise, praise. Thank you, Jesus. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. 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 உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. Jesus, 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 Jesus. Yes, we. எனக்கு ஏறக்குறைய 4-5 வயது இருக்கும்போது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. I remember while I was 5 or 6 years of age, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. there was a war between India and Pakistan, அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனில் சைரன் ஊதுவார்கள். and often there will be sirens sounded at the police station, அப்பொழுது எல்லா வீடுகளில் விளக்கு அணைக்கப்பட வேண்டும். and at that time at every house the lights should be put off, சைக்கிளில் வந்து சிப்பாய்கள் சொல்வார்கள், விளக்கு அணையுங்கள், விளக்கு அணைத்து விடுங்கள். and the soldiers they used to come in a cycle and they will say to each and every home, put off your lights. இதே போல இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படும்படியா யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, so also all those who have yielded themselves to get prepared for the coming of Jesus, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் அந்த பேழை அவர் கட்ட போகிறார். and the Spirit of God is going to build an ark within you. அவ்வப்போது சைரன் சத்தம் உங்களுடைய இருதயத்தில் கேட்க போகிறது. And often that sound of the siren, it is going to be sounded in your ears. என்னுடைய பிள்ளையே, இதை நீ விட்டு விடு, எக்காலம் தொனிக்க போகிறது. My child, please leave this, the trumpet is going to be sounded. என் பிள்ளையே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, எக்காலம் தொனிக்க போகிறது. My child, watch and pray, the trumpet is going to be sounded. என் பிள்ளையே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, எக்காலம் தொனிக்க போகிறது. My child, watch and pray, the trumpet is going to be sounded. என் பிள்ளையே, வேகமாய் ஓடு, எக்காலம் தொனிக்க போகிறது. My child, run very fast, the trumpet is going to sound. உன் சரீரத்தை கர்த்தர் ஆட்கொள்ளுகிறார். Yeah, the Spirit of God is going to surround your body. உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்தியிருக்கிறார். God has taken care of your life. இதுவரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் போராடி கொண்டிருந்தார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். ஏனென்றால் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். But the Spirit of God was striving with you. Now the Spirit of God has taken rule over you because you have surrendered yourself to the Spirit of God. அநேகர் அபிஷேகம் நிரப்பி இருக்கிறது. And many the anointing has already filled. அநேகர் ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கிறார். Many people the Spirit of God has taken rule. ஆனால் சிலர் இன்னும் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறீர்கள். However, some people are still bound. இப்பொழுது ஒரு விசை இந்த சரணத்தை பாட போகிறோம். Once again we are going to sing this chorus. நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. I believe all those bindings will be broken. இயேசுவின் நாமத்தில் In the name of அந்த Jesus. பரியாசத்தின் ஆவியை கட்டுவோம். I bind the spirit of mockery. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலால விடுதலை உண்டாவதாக. When the Spirit of God is moving, let there be deliverance. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கியுதே, உன் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கியுதே, உன் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்முடைய தீதப்பா. திரமக்கரம் ஷமானா துரா, திரம் ஷமானா துரா, திரா திரா சவரா தாரா. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் திரமக்கரம் ஷமா
Tira bakara maushaba. Tira makara saptida. Nira mankatida. Medakraba rambas tantaragdala karama shabana tura. Nipparama sakarori appala. இதோ கடைசி நாட்களில் behold, in these last days, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon all flesh. என் ஊழியக்காரர்கள் மேல் நான் என் ஆவியை ஊற்றுவேன். Upon all my servants I will pour out my என் spirit. வாலிபர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். Upon all young people I will pour out my spirit. வயோதிபர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். Upon all old people I will pour out my spirit. தரிசனங்களை காண்பார்கள். They shall see visions. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். They shall prophesy. அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். They shall see dreams. பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Before the terrible days come, I will pour out my spirit, says the Lord. Thank you, Jesus. காண்டாமிருகத்தை போல் வேலனியுமே அதனை போல எந்த கொம்புயர்த்துரே. காண்டாமிருகத்தை போல் வேலனியுமே அதனை போல எந்த கொம்புயர்த்துவீர். புதைய நேயால் அதை செய்யும் சத்துருக்கள் வெட்கம் அடைந்திட புதிய நேயால் அந்த பரியாசத்தின் ஆவி வெட்கம் அடையட்டும். அந்த உலக கவலின் ஆவி வெட்கம் அடையட்டும். அதனை போல எந்த கொண்டு எத்துவீர். காண்டாமிருகத்தை போல் வேலனியுமே அதனை போல எந்த கொம்புயர்த்துவீர். புதிய நேயால் அபிஷேகியும் புதிய நேயால் அபிஷேகியும் சத்துருக்கள் புதிய நேயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. Thank you, Jesus. Tidabakara baushabakalatura. Jesus. Yes, Stotram, yes, Stotram. Suribinankaba nimastankara ikkarusventu ramhanka suram tanankaraba. இன்னும் கொஞ்சம் காலம்தான். Yet few more days. நம்முடைய ராஜாதி ராஜா வர போகிறார். Our King of Kings is going to come. இந்த பூமியை விட்டு நாம் போக போகிறோம். We are going to go away from this world. இந்த பூமியின் ஆட்சியானது பொல்லாதவருடைய கையில், அநியாயம் செய்கிறவருடைய கையில் ஒப்படைக்கப்பட போகிறது. The ruling of this world, it is going to be handed over to evil spirits. உங்களுடைய நிலம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய வீடு, உங்களுடைய பணம், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் பறிக்கப்படும். Your possessions, your land, your money, your bank account, everything will be taken away from you. யாருக்கு வேண்டும் அதெல்லாம்? Whoever needs that, யாரோ எடுத்துட்டு போகட்டும். let others take that. கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் அழியாத சொத்தை வைத்திருக்கிறார். God has kept that is possession that cannot be destroyed. இங்கே நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போக போகிறேன். Naked came I and naked shall I go. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. My habitation is in heaven. நான் மேலானவைகளையே நாடுகிறவன். I am a person who seeks the things above. கர்த்தர் இந்த தரிசனத்தை தந்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஒரு விருந்து சாலையாய் மாற்றி இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைக்காக, ஆலோசனைக்காக, அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற வரங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிற்பகல் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நல்ல விடைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த பரிசுத்த நாளிலேயே ஆண்டவரே பரிசுத்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நம்முடைய சம்பத்தா இருக்கிறபடினால் ஆண்டவரே சம்பத்தை சேர்க்கிற நாள் மிகவும் நெருங்கி விட்டது. அப்படினால் ஆண்டவரே இந்த ஆண்டவரே வருகையின் கடைசி நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எச்சரிப்பின் அலார சத்தங்களுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் சாமி. இப்படிப்பட்டதான எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டு எங்களுடைய ஜீவி அல்லல் தட்டாதபடி அவற்றை எங்களோட ஆத்துமா ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஆண்டவரே அப்பா மறுதளிக்கிறதாய், அதை வெறுக்கிறதாய், அதை தள்ளி விடுறதாய் நாங்கள் அல்ல சாமி. இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த எச்சரிப்பின் அலார சத்தங்களை கேட்டு எங்களுடைய ஜீவியத்தில் மெய்யான ஒரு மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷனுக்கும் நாளுக்கு வரும் காலத்திலும் நடக்கும் என்றதான வசனத்தின்படி உண்மையாகவே இந்த நாட்களில் நடந்து வர எல்லா காரியங்களையும் குறித்து நாங்கள் மிகவும் எச்சரிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரை உள்ளவர்களாய், எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். 2 விதமான கூட்டத்தாரை குறித்து நீ எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே இந்த நாட்களில் உலக கவலைகள், லௌகிக கவலைகள் பெருந்தின்றியல்தான் இப்படிப்பட்டதான நிலவரத்தில் நாங்கள் காணப்படாதபடி மிகவும் எச்சரிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்க, ஆண்டவரே போஜனத்தை ஜெயிக்க, ஆண்டவரே லௌகிகத்தை ஜெயிக்க, இப்படிப்பட்டதான ஜெயத்தின் ஆவி நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் எடுத்து வேண்டிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களே ஆண்டவரே பேசினது போல பரியாசக்காரர்கள் கடைசி நாளத்தில் எழும்புவார்கள் சொன்னது போல சபையிலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே பரியாசக்காரர் உண்டு. ஆண்டவரே இப்படிப்பட்டதான கூட்டத்தாராய் நாங்கள் காணப்படாதபடி அவற்றிலிருந்து அந்த ஆவியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு தேவாதி தேவன் என்ன சொல்கிறீரோ, நீர் எங்கள் மேல் என்ன விருப்பம் வைத்திருக்கிறீரோ உம்மோடு கூட சேர்ந்து ஒத்துழைத்து அந்த மனப்பூர்வமான ஒரு ஆவியை தந்து பயபக்தியின் ஆவியையும் கொடுத்து எங்களுடைய ஜீவத்தை கட்டியெழுப்ப இந்த நாட்கள் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து இப்படிப்பட்டதான உலக கவலைகளை ஜெயிக்க, லௌகிகத்தை ஜெயிக்க, ஆண்டவரே போஜனத்தை ஜெயிக்க, பரியாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பயபக்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த நாட்களில் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இந்த பயபக்தியின் ஆவியை சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியோர் எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே பயபக்தியை நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆடையை போல அணிந்து கொள்ள எங்கள் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். மனப்பூர்வமாய் இன்று தேவன் எங்களை கொடுத்ததான எச்சரிப்பின் சத்தத்தை தேவனுடைய சத்தம் என்று கேட்டு அதை மனப்பூர்வமாய் ஒத்துழைத்து ஆவிக்குரிய ஜீவித்தில் கட்டியெழுப்ப ஒவ்வொரு ஜனங்கள் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இவ்வாறு ஜெயித்தவர்களுக்காக ஜெயம் கொண்டவர்களுக்காக நீ வரப்போகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சபையும் இப்படிப்பட்டதான காரியங்களை ஜெயித்து 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 ஜெயம் கொண்டவர்களை சந்திக்க தகுதிப்படுத்தும். தாழ்த்தி கிருபையில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். May the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! Hallelujah! Hallelujah!